வியாப்பம்பழம் சீசன் வந்தாலும் வந்துச்சு. ஒரே வீடு முழுக்க வியாப்பமுத்தாக இருக்கம்மா. திரும்பிய இடம்லாம் வியாப்பமுத்த பிசுக்கி பிசுக்கி பிசு பிசுன்னு அங்க காய போட்டு வச்சிருக்கு. என்னத்துக்கு இப்படி கடந்து மாங்குன்னு பிசுக்கிட்டு அடக்க தெரியல கிழவி. எப்படிதான் இவளுக்கு இப்படி ஊரு ஜவார சும்மா ஊரு ஜவார மன வருதா தெரியல. நம்ம இந்த காலத்துலயும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கும். நம்ம மாமியா கிழவி நம்மளதான் சாட்ட மாட்டையா திட்டுது. இப்ப இதை சும்மா விடப்படாது. அவளுக்கு வந்திருக்க வாழ்வு அப்படி. இங்க பாருங்கத்தே, உங்களை யாரும் ஒண்ணுங்க வியாபமுத்த பறைக்குதான் அவனுங்க ஒருத்தர உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்களா கொழுப்பெடுத்து போய் காடு காடா மேடு மேடா ஏறி வியாபமுத்து பறக்குறீன்னு நானும் வியாபமுத்து பறக்க போகணுமோ? உங்களை யாரு இப்ப வியாபம்பழத்தை பறக்கி இப்படி பிசுக்கி காய வைக்க சொன்னது? எங்க திண்ணையில உட்கார முடியல. உட்கார இடம் பூரா அங்கன பிசுக்கி பிசுக்கி வச்சு நான் தெரியாம உட்கார்ந்து என் துணிமணி பூரா பிசு பிசுன்னு ஆகி போகுது. எந்த பக்கம் திரும்பினாலும் வேப்பமுத்து. கொள்ளைக்கு போனா கொள்ளைக்கு போயிட்டு வந்தானு இல்ல, எங்கேயாவது குறிச்சு போட்டிருக்க முத்தத்துக்கு பறக்கி கொண்டு எங்கனா வாசல்லத்துக்கு போட்டு வச்சிருக்காது. எந்த பக்கம் திரும்பினாலும் முத்தாதான் கிடக்கு. அந்தாலும் பெருக்கி அள்ளி அந்தாலும் குப்பையில கொண்டு போட்டுடலாமான்னு தான் இருக்கும். வேற தெரியும் மனக்கட்டி கிளவி வந்து பறக்கி கொண்டு போட்டிருக்கேன்ட்டு நானும் விட்டுட்டு இருக்கேன். ஏலா ஒவ்வொரு முத்தம் விலை என்ன தெரியுமா? கிலோ 150 ரூபாய்க்கு எடுக்கான். புஷ்பம் அவ 1 லட்சம் ரூபாய் சேர்த்து ரூபா போல இருக்கு வேப்பமுத்து பறக்கியே. அவளை கிட்ட நான் ஒரு 10-15 கிலோ அதிகமா எடுத்தே ஆகணும்னு நான் காடு மேடெல்லாம் பறக்கி கொண்டு போட்டு வச்சிருக்கேன். முத்தகிட்ட அள்ளி குப்பையில போட்டு தொலைஞ்சிடாத, பியாதி எடுப்பால. என்னது வேப்பமுத்து பறக்கி 1 லட்சம் எடுக்குதா? ஆமாளா, வியாபமுத்தோட அருமை தெரியாம நீ தெரியா? சும்மா ஊரு ஜவாரிக்கிட்டு இருக்கிறதுக்கு 4 தெருவு போய் வியாபமுத்து பறக்கனாலே இவரு 4 கிலோ சேர்ந்துரும். 1 கிலோ எவ்வளவு விலை நினைக்க? 150 ரூபா. சும்மா தருவானா? வியாபமுத்தை எடுத்து பழத்தை பிசுக்கி பாரு. நான் எதுக்கு இப்படி காடெல்லாம் நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க மூட்டை 2 மூட்டை சேர்த்துட்டேன். அதுக்குள்ள அது வியாபாரிட்ட கொடுத்தனா லம்பா காசு தருவான். அடாடா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. நான் ஏதோ 10 ரூபா 20 ரூபா தருவானா இருக்கும். எதுக்கு போட்டு இதை பறக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுல நான் இதை பறக்காம இருக்கேன். இது முறையே தெரிஞ்சிருந்தா நான் காடு மாடெல்லாம் போய் பறக்கிருப்பேன்னு. அங்க ரோட்ல எல்லாம் அனாமத்தெல்லாம் கிடக்க அவ்வளவு வியாப்பம்பழமோ? போலா போய் வியாப்பம்பழத்தை பறக்கு. வீடு விடா போய் குரங்கு கணக்க குத்திச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு 4 வியாப்பம்பழத்தை பறக்கினாலும் காசு கிடைக்கும். ஏதோ ஒரு மாசத்துக்கு அந்த ஹோட்டலை திறந்து வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அதை அந்த ஆளை போட்டுட்டா. அதை விடுங்கத்தே, இப்ப வியாப்பம்பழம் கதைக்கு வாங்க. அப்ப வியாப்பம்பழம் பறக்கணும்னா நல்ல காசுங்கீல. அப்ப நான் பறக்கி தரேன். விற்கிறதுல எனக்கு பை தந்துடணும். இந்த கதையெல்லாம் ஆகாது. நான் ஏகப்பட்டது யாருக்கடவே பறக்கி வச்சிருக்கேன். அதுல பங்கு கேட்டு அதுலலாம் நான் தரமாட்டேன். அது எனக்கு காசு வேணா என் மொபைலுக்கு அர்ஜென்ட்டுக்கு நான் கொடுப்பேன் வாங்குவேன். அது என் மொபைலுக்கு கொடுக்கறதுக்கு நான் வச்சிருக்கேன். நீ வேணா நீ தனியா பறக்கி வித்துக்க. சோறு போட்டு பாக்குறது நாங்க, காசை கொண்டு போய் கொடுக்கறது அங்கேயா? இது நல்ல கதையா இருக்க. சரி சரி, உனக்கு எனக்கு தான் போட்டி. உன்னை விட நான் அதிகமா பழத்தை பறக்கி நான் காய வச்சு முத்தெடுத்து வித்து காட்டுறேன் பாரு. பாப்போலா பாப்போம், நீயா நானான்னு. நைட்டோட நைட்டா இது பறக்கி வச்சிருக்க முத்தெல்லாம் காய வச்சு எடுத்து வச்ச முத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டுறணும். முத வேலையா பெரிய பொண்ணுகிட்ட சொல்லி வியாப்பமுத்து பறக்க கிளம்பிட வேண்டியதுதான். வியாப்பம்பழம் சீசன் வந்துருச்சுன்னா பாத்ரூம்பு வாளி கப்பு மூடி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நாங்க வேப்பம்பழம் பறக்க இப்படிதான் கிளம்பிடுவோம். என்கிட்டே சவால் உடியா சவால், நீயா நானான்னு பாத்துருவோம். பாரு, நாங்க வெயிலுக்குள்ள கிடந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் நல்லா இந்த மரத்து நல்லா சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்கானே. இலே சங்கரு, இவனா சங்கர் எந்திரி. பஸ்ஸே வாங்க பஸ்ஸே. என்ன பஸ்ஸே, ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டீல? எந்திரில முத. வாங்க பஸ்ஸே, வந்து இப்படி நல்லா கொஞ்ச நேரம் உட்காருங்க. என்னத்த உட்கார்றது, மண்டை காயுதுலே. என்ன பாஸ் பிரச்சனை இப்ப உங்களுக்கு? இல்ல உன்னால எப்படில இப்படி நிம்மதியா தூங்க முடியுது? நம்ம வேலை பொழப்ப பார்க்காம இதெல்லாம் ஒரு வேலையால ஆடு மாடு மேய்க்குது. பாஸ், நமக்கு 3 வேளை சோறு கிடைக்குது. நல்லா நிம்மதியா மரத்துக்கு நல்லா தூங்குறோம். இந்த ஆட்டையும் பாருங்க அங்கே எங்கே பத்தி விட்டுட்டா மேய கண்ட இடத்துல மேயிட்டுன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பத்திட்டு போறது மட்டும்தான் வேலை. இதுக்கு எதுக்கு பாஸ் நம்ம வருத்தப்படணும்? நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணுமே. நான் அங்கங்க மரத்து பக்கத்துல கட்டி போட்டுட்டேன். அதனால மாடு எல்லாம் அங்கங்க சுத்தி இருக்க இடத்துல தான் மேயும். நம்ம கண்ணை தப்பி எங்கேயும் போகாது. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது பத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஆடை எங்க பாஸ் விட்டீங்க? ஆட்டை நான் அந்த பக்கம் தோட்டத்துல தான் விட்டுருக்கேன். மேய்ச்சிட்டு அடக்கு. வேற எங்கேயாவது போயிடப்போது பாஸ். வேற ஆட்டை திருடி வித்துட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிட போறாங்க பார்த்து. போனா போட்டுடா, கடுப்பா இருக்கு. ஐயோ பாஸ், ஏதாவது ஒரு மரத்து முட்டுக்குள்ள கட்டி போடுங்க பாஸ். அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு அடக்கம். என்னைய பாருங்க, நான் அங்கே பக்கத்துல தான் அந்த மாமரத்து பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்கேன். அங்கே ஒரு மாட்டு வண்டி கிடக்கல, அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். மாடு அங்கதான் கிடக்கு. நான் நல்லா இங்கே நல்லா கிடந்து தூங்குறேன். நல்லா தூக்கம், காத்து நல்லா ஜம்முன்னு வருது. ஆடி காத்து நல்லா அம்மியே பறக்குமாங்களா, அந்த மாதிரி காத்து இப்பயும் ஜம்முன்னு அடிக்குது. தெரியுதுல, நீ நிம்மதியா தூங்குறேன்னு தெரியுது. சரி பாஸ், கஞ்சி கொண்டு வந்தோம்ல, வாளியில கஞ்சிருக்கு எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுவோமா? ஆமா, காலையில கொஞ்சம் கூழ் குடிச்சோம். இப்போ எனக்கு பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. கஞ்சி எடுத்துட்டு வரி, அப்ப குடிப்போம். இதா இருங்க பாஸ், எடுத்துட்டு வரேன். கஞ்சி குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தூக்கம் தூங்கி எந்திக்கணும். இல்லை, அந்த பொம்பளை ஓனர் பொம்பளை வந்துற போது வந்து பாத்துச்சுன்னா என்ன இவனும் படுத்து கிடக்கானு ஆடு மாடு மேய்க்காமன்னு சொல்லி ஏதாவது உள்ளங்கமாயிர போதுல கவனமாயிரு.
பாசு இனிமேலாம் அந்த பொம்பளை நம்மளை தேடி வராது. உங்களுக்கு சுவாருக்குலாம் நீங்கள் கொண்டு வரண்டா நானே வந்து வாங்கிக்கிட்டேன்னு இருக்கேன். அதனால ஒரு பழைய சைக்கிள் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்கு. நமக்கு ஒரு பழைய சைக்கிள் இருந்துன்னு வைங்க, ஜல்லுன்னு அழுத்திக்கிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். அதுவும் சரிதால, ஆத்திர அவசரத்துக்கு நம்மளும் யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படியே அடக்கி வாசிச்சாதான் ஒரு நல்ல நேரமா பார்த்து நம்ம நகை கையில திருடிட்டு ஓட முடியும். பாசு நம்ம நகையை திருடிட்டு போய் எங்கன்னா போய் விற்று எங்கேயும் மாட்டிக்கிட்டு கையங்களவும் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக இப்படியே நம்ம நல்ல சோறு தின்னுக்கிட்டு அப்படியே நிம்மதியாக காலத்தை ஓட்டிடலான்னு தோணுது பாசு. அதனால் நீங்கள் நகை நட்டை திருடணும்லாம் யோசிக்காதீங்க. இனிமே என்னல நீ இப்படி மாறிட்ட? உண்மையை தான் பாசு சொல்கிறேன். நம்ம நல்லவனா திருந்தி இப்படியே வாழ்ந்துடலாமோன்னு தோணுது எனக்கு என்னமோ. ஆனா எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. பாசு உங்களுக்கே போக போக பழகிரும் பாருங்க. சரி நான் இப்போதைக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன், நம்ம கஞ்சி குடிப்போம். இவன் திருந்திட்டு போறான், ஆனா நான் திருந்த மாட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுனா அன்னைக்கு நான் நகையை ஆட்டையை போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். இவன் வரலன்னா நமக்கு என்ன, ஒரு பங்கு மிச்சம்னு நினைச்சுக்கிட வேண்டியதுதான். பாசு கொஞ்சம் பொறுங்க, பட்டைக்கு ஓலை வெட்டிட்டு வந்துடுறேன். பட்டையில கஞ்சி குடிச்சா சூப்பரா இருக்கும். ஏண்டாம்ல எதுக்கு நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கஞ்சியை முடியல ஊத்து, நான் வேணா முடியல குடிக்கேன், நீ வேலையோட வச்சு கஞ்சி குடி. பஸ்ஸே அப்படிலாம் சாப்பிட்டா நல்லா இருக்காது பஸ்ஸே. பட்டை பிடிச்சிட்டு வரேன், பட்டையில ஊற்றி கஞ்சி குடிச்சாதான் நல்ல மனமா இருக்கும். சரி என்னமும் பண்ணு, உனக்கு வேணா பட்டையை பிடிச்சிட்டு வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் எனக்கு தா, நான் வேலையோட வச்சு குடிக்கேன் இப்போ கஞ்ச. என்ன பாஸ் நீங்க ஒரு ரசனையே இல்லாம இருக்கீங்க போங்க. சரி கஞ்சி இங்கே இருக்கட்டும், நான் போய் பட்டைக்கு ஓலை வெட்டிட்டு வந்துடுறேன். ஆமாக்கா எனக்கு ஒண்ணா இருந்து பிசுக்கி போட்டு அந்த இதை காய வைக்கிறதுக்கு நேரம்ல வந்துக்கிடுங்க. அதனால காலையிலே பூ மாதிரியே பெருக்கும்போது ஒரு சாக்கில் அள்ளி போட்டு வையின்னு இருந்தேன். போட்டு வச்சிருந்தா அதை அப்படியே ஊற போட்டு கொஞ்சம் அது வாடை தான் அடிக்கும், இருந்தாலும் பரவாயில்லன்னு கையை போட்டு பனைஞ்சி எடுத்து அப்படியே தூவி காய போட்டு விட்டேன். பறவை அதை 2 சொலவு போட்டு அப்படியே புடச்சி எடுத்தாலும் போதும்ல, முத்து தனியாக வந்துடும். அதனால அப்படியே தான் சும்மா முத்தத்தில் போட்டு விட்டு வந்திருக்கேன் உள்ள. நான் பச்சை பழத்தெல்லாம் அப்பயே பிசுக்கி அப்பப்ப நேரம் இருக்கும்போது கொஞ்சம் பிசுக்கி போட்டு காய வச்சு விடுவேன். இந்த காஞ்சது தான் வராது பத்தியா, அதை தான் ஊற வச்சிருக்கேன். நான் சேர்த்து நல்ல பழத்தையும் போட்டுமே அப்படியே போட்டு ஊற போட்டு அந்த பிசுக்கி எடுத்து போட்டு காய வச்சிடுறது தான். அது கொஞ்சம் ஊற வச்சா வாடை அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கும், அது நல்லா இருக்காதே. அதனாலதான் நான் காஞ்சதை மட்டும் அப்படி பண்றது. நானும் அங்க தோட்டத்து பக்கத்துல அங்க ஏகப்பட்ட மரம் கிடக்கு. அங்கத்த பிள்ளைல கூட்டு போய் லீவ்ல போய் பறக்கலாம்னு நினைச்சா போகப்பட மாட்டேங்குது. இவ்வளவு வெயில் அடிக்கி வரமுண்டேங்காளுவ. அங்க போனா போற வழியில தான் வெயில், அங்க போன மரத்துக்குள்ள நல்லா இருக்கும். அவளை சொன்னா கேட்காண்டங்காளுவ. அன்னைக்கு அவளை வேற காலேஜுக்கு போயிட்டு வந்த உடனே அவளை அங்க கோயிலுக்கு போய் கயிறு கட்டணும்னு சொன்னோம்ல, அதனால அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்னா அதுவே நேரம் சரியா போச்சு. அதுக்கப்புறம் அவளை வரமுண்டேன்ட்டாலும் அந்தால விட்டுட்டேன் நானும். நமக்கு ஒத்தையில போய் பறக்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கொஞ்சம் ஆளு துணைக்கு இருந்துன்னு வையா, கொஞ்சம் தைரியமா நம்ம பறக்க போலாம் பத்துக்க. அப்படின்னா நீங்க இந்த உமாலையும் பெரிய பண்ணியும் கூட்டு போக வேண்டியது தானே. அவ்வளவுதான், எங்க கூப்பிட்டாலும் வரவாள்வல. அவளுக்கு சோறு மட்டும் கொண்டு போயிடணும் கூட, கொண்டு போனா அவ பாட்டுக்கு வந்துருவாள்வல. ஆமா இந்த வாரம் வேற அவ்வளவு காலேஜுக்கு போயிட்டாலும் பத்தியா, இனிமே அவ்வளவு லீவ் இன்னைக்கு இருக்கு. அவளை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள முத்தெல்லாம் வேற யாராவது பறக்கிட்டு போயிருவாவ. அதனால போய் இவ்வளவு கூட்டினாலும் போய் பறக்க வேண்டியதுதான். என்ன லட்சுமி சரசு 2 அங்கதான் இருக்கீங்களாக்கும்? தோட்டத்துக்கு கிட்டத்துக்கு பேர்பீலா இருக்கும்ல நினைச்சேன். இல்லக்கா சோறு கறியெல்லாம் காலையிலே கொடுத்து விட்டுறியது. பீடி சுத்த வேண்டிய வேலை கிடக்கு பத்தியா, பீடி கடைக்கு வேற பீடி கொண்டு போனேன்ட்டு நான் வரலன்னுட்டேன். அதனால எங்க வீட்டுக்காரி இப்போ ஒண்ணு கொண்டு போயிருவாரு, இல்லைன்னா வந்து சாப்பிட்டு போவாரு. நான் இப்ப கொண்டு போறது இல்ல பத்துக்கிடுங்க. ஆமாக்கா எங்க வீட்டுக்காரன் சாப்பாடு காலையிலே கொண்டு போயிருவாருக்கு. அவரு வேற பக்கத்தூர்ல ஏதோ பண்ணையா இருக்கு, அங்க உரம் வச்சுட்டு அடக்காரு. அதனால காலையிலே சாப்பாடு கொண்டு போயிருவாரு. அதனால நான் கொண்டு போறது இல்ல. அப்படியா, சரி சரி. என்னக்கா இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையா? நல்லா சிரிச்ச முஞ்சா வந்திருக்கீல. ஆமா இப்ப ஆடு மாடு மேய்க்கதான் ஆளு போட்டிருக்கோம்ல, அதனால அவனை போய் மேய்ச்சிட்டு வந்துருவானுவேன். அதனால நம்ம இப்ப ஃப்ரீ தான் கொஞ்சம். ஆமா கேள்விப்பட்டேன், அந்த திருட்டு பயிர்களெல்லாம் பெரிய பொண்ணு வேலை உமால வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காள் உங்ககிட்ட. ஆமா அவனால நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவனால நம்பி ஆடு மாடை கொடுக்க வேற அவனு வயிற்று பொழப்பு காட்டி நாங்க அப்படி செஞ்சுட்டோம். இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய முடிய ஒரு வேலை கொடுங்க, ஒரு வாய்ப்பு தாங்கன்னு நானுவேன். சரின்னு அவன மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கு. பாப்போம் எங்க பேர போறானுவேன். அதுவும் சரிதான், வாங்கக்கா உட்காருங்க. ஆமா உங்க கூட்டத்துல ஆளு குறையுதே, மத்த எல்லாம் இங்க ஆளை காணோம். பெரிய பொண்ணையும் உமாலையும் கேக்குறீல்ல? ஆமா அவள வீட்டுல இருக்க முடியாத ஒரு நேரமும் எங்கன்னா சுத்திக்கிட்டு இருப்பாள்வல, அதான் கேக்கேன். ஆமா அவள இன்னைக்கு என்ன காணோம். இந்த மாமியார் வளை ஏமாத்திட்டு எப்படி வரதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுல கடப்பாள்வலா இருக்கும். அவளுக்கு என்ன, அவ்வளோ பாட்டுக்கு எந்திரிச்சோமா தின்னமா கொட்டிக்கிட்டோமா கிளம்பி வந்தோமான்னு வர போறாளுவே. அவளு எங்க குடும்பத்தை பத்தி மாமியாரை பத்தி எல்லாம் யோசிக்க போறாளுவே. அது என்ன லட்சுமி வேப்பமுத்தா? ஆமாக்கா வேப்பமுத்து இப்ப நிறைய மரத்துல எல்லாம் பழுத்து விழுந்து கிடக்குல்ல, அதான் வேப்பமுத்து பறக்கிட்டு கிடக்கேன். நல்லா விலைக்கு போதா முத்து, நல்லா வியாபாரிவெல்லாம் அதிகமா வாரானுவேன். அதான் முத்து பறக்கி போட்டு வச்சிருக்கேன். வீட்டுல உள்ளதுதான், வேற எங்கேயும் போகல.
என் பறக்கிறதுக்கு தான் போனோம். அதுக்கு தான் உள்ள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உள்ள ஆளை காணோம். அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சரி சரி. ஆமா, நேற்று ராத்திரி நீங்க நிலாவை பாத்தீங்களா? பார்க்கப்படாதுன்னு அவள நீங்க பாத்தீங்களாடே? ஐயே, நான் பார்க்கலையே. என் வீட்டுல உள்ள பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டேனே. வெளியே எட்டி பாக்கேன்னு பூமாரியும் சதீச ஜன்னல் வழியே ஊத்து பார்த்துட்டு இருந்தாவ. 2 அடியை போட்டு ஜன்னல்களெல்லாம் மூடி படுக்க வச்சுட்டேன். 9 மணிக்கு மேல யாரும் வெளியே போகப்படாதுன்னு நினைக்கின்னு. ஆமா, என் மோளும் ரெட் மூணு பார்க்க போறேன்னு போய் நின்றுகிட்டு இருந்தா பால்கனியில. வழக்கு மாத்த எடுத்து சாத்தி உள்ள போலான்னு அனுப்பிட்டேன். ஏன் விட்டு பிள்ளைல அதெல்லாம் பார்க்கலாமா? இந்த சயின்டிஸ்ட் காலத்துல, இந்த அறிவியல் காலத்துல இதெல்லாம் நம்புறியாக்குன்னு சொல்லி ஒரே கேள்வியா கேட்டு கொண்டு விட்டாலும் என்னைய. ஏன் விட்டு பிள்ளைல தாங்க இதெல்லாம் யாராவது நம்புவாங்கதுவே. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காவ? நிலாவை பாம்பு உழுங்கும், அந்த கிரகண நேரத்துல நம்ம பார்த்தோன்னா கண்ணு கெட்டு போவோம், அப்படி இப்படின்னு சொல்லுவாவல்லாக்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டேங்குவ. அறிவியல் வளர்ந்து போச்சு, விஞ்ஞானி வந்தாச்சு, விஞ்ஞானி கண்டுபிடிச்சு எது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாவளா வாங்கினாவளான்னு கேட்குவேன். வேற நம்ம என்ன பதில சொல்ல, யாரு சொன்னா, எப்படி சொன்னான்னு கேட்டா நமக்கு பதில் தெரியல. ஆமா, என் பிள்ளைல இப்படிதான் தோண்டி துருவி கேட்டுக்கிட்டே இருந்தாலுவே. அது துவாசம் பிடிக்கும், இது தோல் நோயெல்லாம் வந்து போகும்னு சொல்லுவாவே, பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டேன். அதனால அதுக்கப்புறமா முணுமுணுத்துக்கிட்டே கிடந்தாலுவே. அப்புறம் போன்ல பார்த்துட்டு நடந்தாலுவே போல இருக்கு. போன்ல வருது, நாங்க போன்ல பார்க்கோம், லைவா போடியாவே நாங்க அதுல பார்க்கணும் பார்த்துட்டு நடந்தாலுவே. நான் எனக்கு ஒரே பயம்தான். இப்பதான் ஒருத்தி பியாய் பிடிச்சி இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா, மந்திரிச்சு கயிறை கட்டிட்டு வந்திருக்கா. இவ்வளவு இதை பார்த்துட்டு அடக்கால்வலான்னு எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்து. சரி, நேரடியா பார்த்தா தானே ஏதாவது பிடிக்கும், போன்ல தானே பார்க்காலவா பார்த்துட்டு போறாளுவன்னு வேற நான் விட்டுட்டேன். ஆமா, முன்னாடி எல்லாம் அந்த கரகணம் நடக்கும்போது அந்த பாம்பு நிலாவை உளும்புங்கும் போது அந்த ஊசியெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு நிப்பாட்டி பாப்பாவல்ல என்னடே. ஆமா, சொல்லுவாவே. நாங்க சின்ன வயசுல எங்க அக்காவை நானும் போட்டு பார்த்திருக்கோம். ஒரு டைம் எங்க அக்கா நிக்குன்னா எனக்கு நான் போட்டு பார்த்து நிக்கல. நானும் அதை கண்ணால ஒழுங்கா காணல. அது என்ன உண்மையா பொய்யா தெரியல. என் மூளை எனக்கு பாடம் எடுத்துட்டு நடந்தாலுவே. பூமி, நிலா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் சூரியன், மூணும் ஒரே நேர்கோட்டுல வாரதுனால அப்படி சூரியன் அந்த பக்கம் இருக்கிறதுனால நிலா வெளிச்சத்தை தாண்டி இங்க வரும்போது அந்த நிலா வந்து சிகப்பு கலர்ல தெரியும். இதுதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அறிவியல் இதுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாலுவே. அப்படியெல்லாம் கிடையாதுட, பாம்பு தான் நிலாவை முழுங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கு அவ்வளோ என்னைய ஒரே கிண்டல் பண்ணி சிரிப்பு. சுவார் ஏறி எல்லாம் 7-8 மணிக்குள்ள தின்னு முடிச்சிருன்னா ஒருத்தையும் சுவார், அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல எதுவும் திங்க கேட்கப்படாதுன்னுட்டேன். சுவாத்து சட்டி பண்ணியெல்லாம் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கு என்னான்னு சிரிச்சுட்டு நடந்தாலும் தருமா? ஆமா, சுவாத்து பண்ணிக்கெல்லாம் தற்பே புல்லு இல்லாட்டினா துளசியில எதையாவது பிச்சு போடணும் போவல்ல. அதனால நானும் அதெல்லாம் எங்க தேடி எடுத்துக்கொண்டு போட. அதனால நான் இது முன்னாடியே அரிசிக்குள்ளெல்லாம் கொண்டு போட்டுட்டு இருந்துக்க. துளசியும் தற்ப புல்லெல்லாம் அதுக்குள்ள போட்டேன். சாப்பாட்டுக்குள்ள நமக்கு போட மனம் வராதுல்ல. அதனால அதெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு நானும் எல்லாம் கழுவி கவுத்திட்டேன். என்னதான் சயின்ஸ் உலகமா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுனால தானே நம்ம முன்னோர்கள் சொல்லி இருப்பாவே. அதை நினைச்சுக்கிட்டு நான் இதுவரை ஏதாவது பிடிச்சுக்கிட்ட போது தோசை பிடிச்சுக்கிட்ட போதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் பிடிச்சு உள்ள போட்டேன். அவளும் என்னமோ சொல்லிட்டு போறாள் வேணும். ஆனா உங்க பிள்ளைல சொன்ன மாதிரி என் பிள்ளைல இந்த மாதிரி தான் சொல்லிச்சுவே. அதுவே சொல்லியதும் சரிதான்னு ஒரு பக்கம் தோணுது. அந்த சூரியனை தாண்டி அந்த நிலா வெளிச்சத்தை தாண்டி வாரதுனால அது கதிர்வீச்சு தான் உடல்ல பாதிச்சு தோல் நோய் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லுதுவே. அதுவே சொல்றது ஒரு பக்கம் சரிதான். அததான் யாரும் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காண்டி முன்னோர்கள் ஒருவேளை வெளியே போனா ஏதாவது ஒரு கண்ணு கட்டு போவோம், நோய் வரும், நொடி வரும்னு சொல்லி நம்மளையும் இப்படி பண்ணிருப்பாவளோன்னு தோணுது. எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு பத்தியலாக்க. ஆமா சரசு, நீ சொல்லியதும் சரிதான். இந்த காலத்து பிள்ளைகள் கொஞ்சம் விவரமா தான் பேசுது, 4 விஷயத்த பாக்குதுவே, படிக்குதுவே, தெரிஞ்சுக்கிடுதுவே. இருந்தாலும் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதுவே சொல்லி எதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னாலும் அதுவே நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவளை நினைக்குவேன். எதுவா வேணா இருந்துட்டு போட்டு என் பிள்ளைல நான் பார்க்க விடலம்மா. ஆமா, லைட்டு கிட்டலாம் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா போய் நாங்களும் படுத்துட்டோம். இங்கேயும் வேப்ப முத்து தானே? எல்லாம் கொண்டா எனக்கு தான் வேப்பம்பழம் பறிக்கிட்டு வந்தியோ? நல்ல அலைவாவ. இதை நான் எனக்கு பறக்கிட்டு வந்தேன். இப்ப வேப்பமுத்து பறக்கத்தான் நானும் பெரிய பொண்ணும் போறோம். ஏதாவது கூட இருந்தா தாங்கடே. நீங்க தான் இந்த தேங்காளிய கூட நிறைய வச்சிருப்பீல்ல, அதுல நாங்க பறக்கி போட்டு தலையில வச்சு கொண்டு வந்துக்கிடுவோம். அது இருந்தா தாங்கடே. இல்ல அது எங்க இருக்கும்? அது வீட்டுல அங்க தோட்டத்துல எல்லாம் கிடக்கும். வீட்டுக்குள்ள அதை கொண்டு வர முடியாம. அப்படியா? அப்ப நாங்க உங்க தோட்டத்து பக்கம் தான் அங்கதான் போய் பறக்க போறோம். அப்ப எடுத்துக்கிட்டுமா தோட்டத்துல அந்த தேங்காய் பறக்க கூடையை மட்டும்? வேப்பம்பள பறக்க அஞ்சே போறியே? நானும் அங்க ஒரு இடம் பறக்கிறதுக்கு போனேன்னு பார்த்தேன். என்ன நீயும் பறக்க போனங்க? எனக்கு பறக்க தர முடியா? நல்ல அலைவியல. வேப்பம்பழம் வேப்பமுத்து ஒரு கிலோ 150 ரூபாய் என்னமா சொல்லியாவே?
அதனால நானே என் மாமியார்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்களா நானா பார்க்கணும்னு. அதனால பெரிய பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நான் வேப்பம்பழம் பறக்க தான் போறேன். அதுக்குதான் உங்ககிட்ட கூட கேட்க வந்தேன். எல்லாம் அப்ப கொஞ்சம் பொறுங்க, நானும் வரேன். நம்ம சேர்ந்தே போய் பறக்கிட்டு வருவோம். என் பிள்ளைல கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவ்வளோ வரமுட்டேன்ட்டாலும் அப்படியே தானே லீவு ஓடி போச்சு. அதனால அப்ப வாங்கலாம், நம்ம துணைக்கு ஆள் இல்லாம தான் நான் போகாம இவ்வளவு நேரம் சரஸ்ட கூட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப சேர்ந்து போயிட்டு வருவோமாளா? வாரம். ஆனா உங்களுக்கு பறக்கி தர மாட்டோம். அவியவிய பறக்கிறது அவியவியலுக்கு தான். பெரிய பொண்ணு அவளுக்கு பறக்கிறேன்ட்டா. அதனால நான் பறக்கிறது எனக்கு, நீங்க பறக்கிறது உங்களுக்கு, அவியவிய பறக்கிறது அவியவியலுக்கு. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு வாங்க அப்ப எல்லாம் போவோம். அப்ப எக்கா கொஞ்சம் பொறுங்க, நானும் பீடி தட்டை கொண்டு வீட்டுல போட்டுட்டு வாரேன். ஒரு கவருக்கு வரி ஏதாவது எடுத்துக்கிட்டு எல்லாரும் போவோம். ஆளாளுக்கு கொஞ்சம் பறக்கிட்டு வந்தேன்னா எனக்கும் வீட்டுல கொஞ்சம் முத்து இருக்கு, சேர்த்து போட்டு கொடுத்துக்கிடுவோம்ல வியாபாரிக்கிட்ட. ஆமா நானும் வாரேன்டே, என்னையும் கூட்டு போங்க. என் தோட்டத்துலயும் அங்க நிறைய முத்து கிடக்கு. வாங்க வாங்க அப்ப எல்லாரும் போவோம். மைனியே, உங்களுக்குமா வேப்ப முத்து பறக்கணும்? யாழா, நான் வேப்ப முத்து புளி எல்லாமே தான் பறக்குவேன். ஆமா ஆமா, உங்களுக்கு தான் எவ்வளவு இருந்தாலும் ஆத்தாத. ஏலா அப்ப கொஞ்சம் பொறுங்க, நான் இந்த முத்த மட்டும் கழுவி காய போட்டு ஓடியாரேன். சீக்கிரம் ஓடியாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல ஸ்நாக்ஸா தின்னுகிட்டு இருந்த காலம். இப்ப இந்த பழத்தோட அருமை யாருக்கு தெரியுது? வேப்பம்பழம் வேப்பம்பழம் தான். என்னதான் கசப்பா இருந்தாலும் பழத்துல ஒரு இனிப்பு இருக்கத்தான் செய்யுது. அடாடா, இந்த இடத்துல இவ்வளவு வேப்பம்பழம் கிடக்கா? யாருக்கு கண்ணுக்கும் தெரியாம கிடந்திருக்கு. நல்லதா போச்சு. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி லட்சுமி அக்கா கூட்டு வந்த இடம் நல்ல இடமா தான் இருந்திருக்கு. இவ்வளவு பழம் ஒரே இடத்துல கிடக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு வழக்கமாத்த எடுத்துட்டு வந்திருப்பேனே. அவளத்தையும் தூத்து பெருக்கி அள்ளி ஒரே இடத்துல வச்சு அந்தால பிசுக்கி வேப்பமத்தை எடுத்திருப்பேனே. சரி பரவாயில்ல, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, நல்லா கிளீனாக தான் இருக்கு. கடை கடன்னு யாராவது வர்றதுக்குள்ள படபடன்னு பறக்கிடுவோம். இல்லாட்டின்னு அந்த இடத்துல வந்து அவியலும் பறக்கிட்டாவன்னா அந்த இவ்வளோ பழமும் வேஸ்ட்டாக போயிடும், நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால கடை கடன்னு பிறக்குவோம். இதுக்குதான் இதுக்கெல்லாம் கூட்டு சேர்க்கப்படாதுங்கிறது ஆளுவல்ல. கூட்டு சேர்த்தன்னா அவளத்தையும் வாரி தின்னுட்டு போயிடுவாங்க. பத்திராளியக்கா நல்லா சின்ன பிள்ளை கணக்கா வெட்டுக்கு வெட்டுக்குன்னு அழகா வேப்பம்பழம் பறக்கியாவல. யாருலா? நானா? ஆமாக்கா நீங்க தான். நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு கடை கடை கடன்னு அப்படியே அழகா முத்து வேப்ப முத்து பழத்தை அழகா பறக்கிட்டு போறிய. நான் பாருங்க தவண்டுகிட்டு இருக்கேன். கைக்கு பக்கத்துல இவ்வளவு பழம் கிடந்தோம், எதை பறக்கன்னு நம்ம திணறிட்டு அடக்கேன். நீங்க அப்படி இல்ல, சின்ன பிள்ளை கடங்க கட 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 கடன்னு ஓடிக்கிட்டே இருக்கிய. அது வேற ஒண்ணும் இல்ல சரசு, நான் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும்னு பாப்பேன் பத்துக்க, அதனால அப்படி இருக்கும். நான் பாரு, நானும் உன்னை மாதிரி தான் உட்கார்ந்து தவண்டுகிட்டு இருக்கேன். என்னாலாம் குனிஞ்சா நிமிட முடியாது, நிமிந்தனா குனிய முடியாது. முதுவெல்லாம் செத்து போச்சு, கை காலெல்லாம் வலிச்சு போச்சு. அதனாலதான் நான் அந்தால உட்கார்ந்துட்டேன். பக்கத்துல அப்படியே பார்த்து கிண்டி கிண்டி பறக்கிக்கிடலான்னு. நான்லாம் பத்திராளியக்கம்மையெல்லாம் வேலை செஞ்சுக்கிட முடியம்மா. நீங்கள் உழந்தா நான் நிறைய பறக்கிருக்கீல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லக்க, உங்களை மாதிரி சுறுசுறுப்பு இல்லைன்னு சொல்ல வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நிறைய பறக்கிட்டீங்க, நாங்க குறைய பறக்கிருக்கோம்னு சொல்ல வரல. ஆமாக்கா, நானும் நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்யறீன்னு தான் சொல்ல வந்தேன். அது எனக்கு பழகி போச்சுடே. ஆமா, அந்த பெரிய பொண்ணு உமால இங்க அவளோட நம்ம கூட தானே வந்தாலுவே. அந்த ஒருத்தி வியாழிகரவால இருக்கா பாருங்க, வேப்பம்பழத்தை தின்னுகிட்டு. அவளுக்கு என்னக்க இந்த வேப்பமுத்து பறக்கிதான் அவ வித்து காசு பார்க்கணும்னு இருக்கா என்ன? அவ என்னமோ அவ்வளோரம் பறக்கியவ நம்மளும் பறக்குவோன்னு டைம் பாஸுக்கு வந்து உட்கார்ந்து பறக்கிக்கிட்டு இருக்கா. வேற அப்படிதான் உட்கார்ந்து தின்னுகிட்டு இருப்பா. இருந்தாலும் வேப்பம்பழம் நல்லாதான் இருக்கும். பரவாயில்ல, சாப்பிடிய பத்தியில. ஆனா வேப்பம்பழம் தின்னா காதுல சீல் வடின்னு சொல்லுவாவ தானே? ஆமா, அப்படின்னு சொல்லுவாவ. தின்னா நல்லதுன்னு சொல்லுவாவ. யாருக்கு தெரியும்? நானும் சின்ன வயசுல பள்ளியோடத்துக்கு போகும்போது இப்படிதான் அந்த சாமுந்திரி பக்ஸ் டப்பா இருக்கும்ல, அதுக்குள்ள பறக்கி போட்டு தெரியாம தின்னுகிட்டு இருப்பேன் கிளாஸ்ல. அப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு தின்னுகிட்டு இருப்போம். ஆமா, அதெல்லாம் அந்த காலம். இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவா செய்யுது. அது சரிதான். இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்திலே சொல்லி விட்டுறியாவல, இந்த நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வரணும், இதை தான் திங்கணும்னு. அதெல்லாம் தினமும் ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கு. இந்த உமா எந்தால போனா? பெரிய பொண்ணு நாங்கன்னு இருக்கா, உமால காணுமே. அவன் அணக்கல்லாம ஏதாவது முளையில பறக்கிட்டு இருப்பாளா இருக்கும். ஆமா, அப்படிதான் போல இருக்கு. அவளுக்கு இடத்த காமிச்சு கொடுத்தது தப்பா போச்சு போல இருக்க. இந்த பெரிய பொண்ணுகிட்ட சொல்லு, அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவா. ஆமா. ஏன் பெரிய பொண்ணு, இந்த உமால எங்கனா பாத்தியா? இல்லையேக்கா, நான் அவளை பார்க்கலையே. இங்கதான் எங்கனா தோட்டத்துல நிப்பாளா இருக்கும், கொஞ்சம் அவளை பார்த்துட்டு வரியா? இந்த போறேன் இருங்கக்கா.
வேலிக்கிற பக்கத்துல தான் நல்லா குறிச்சு முத்து நிறைய கிடக்கும். அதனால அவன் நேரம் அங்க போய் பறக்கிருக்க பாத்தியல. எவ்வளவு விவரம் பாருங்க இந்த பெரிய பொண்ணு. ஆமா, குறிச்சு முத்து நல்ல இடம் அதிகமா காட்டும். அதனால குறிச்சு முத்து கிடந்தானே நான் முத அதை தான் தேடுவேன். அதனால முத்து நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், நல்லா பருத்த முத்தாவும் இருக்கும். ஆமா, அவளை குருவிகளும் தின்னுட்டு போட்டிருக்கோம்ல, அது நல்லா வெள்ளை முத்தா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. லட்சுமி, நாளைக்கு என் தோட்டத்துக்கு போவேன்னா அங்கேயும் நிறைய வேலிக்கிற வாழை நிறைய மரம் வச்சு விட்டுருக்கேன். அதனால ஏகப்பட்ட மரம் இருக்கும். அங்கேயும் முத்து கிடக்கும்ல, போய் பறக்கிட்டு வருவோம். வேலை அளவு தான் போக வரும்போது பறக்கிட்டு போறாவன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அங்க உங்க தோட்டத்துலயும் உண்டுல என்ன? ஆமா, நாளைக்கு நேரமாவே போயிருவோம். சரி சார். இங்கன நல்லா கோழி மேய்க்கிறதுக்கு நல்ல இடம் பார்த்துக்கிடுங்க. கீழே நல்லா காஞ்சல கிடக்கு பத்தியில நல்ல கருவாளி இது கிடக்கும், காளிபூச்சி. கிண்டி கிண்டி கோழி பறக்கிறதுக்கு நல்லா இருக்கும். முன்னாடிலாம் கோழி வளர்த்து இப்போ பிள்ளைகளுக்கு கோழி வளர்க்கூட முடியுங்க அழுவேன். அதனாலதான் வளர்க்கல. இல்லாட்டினா கோழி ஒரு 10 கணம் வாங்கி விட்டேன்னா அதுக்கு முட்டை விட்டுச்சுன்னா அதை அடக்கி வச்சாலே போதும். 10-15 குஞ்சு வரும். அந்த குஞ்சுல அப்படியே அழகா கோழி கூடுக்குள்ள போட்டு அப்படியே தூக்கி வந்து கொண்டு விட்டோன்னா அழகா மேய்ச்சிட்டு கூப்பிட்டு போயிடலாம். எங்க இந்த பிள்ளைகள் தான் ஒன்றும் வளர்க்கூட முடியாது வேலை. நாட்டுக்கோழி முட்டை கடையில பாருங்க 10-13 ரூபா 15 ரூபா வரைக்கும் ஆகிப்போச்சு. இப்போ வெளியே காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு. ஆமா, எனக்கும் கோழி வளர்க்க நல்ல ஆசையா தான் இருக்கும். எனக்கு மாடு வீடுலாம் கிடக்கு பத்தியில கோழி வளர்க்கலான்னு தான் பார்ப்பேன். வேற நமக்கு ஆடு மாடு இதுவெல்லாம் சேனங்கிட்டே முடியல. இதுல எங்க போட்டு கோழியும் சேனங்கிட்டேன்னு தான் நான் அப்புறமா வேற வளர்க்கல. இனிமே நானும் ஒரு 10 கணம் வாங்கி போடலாம்னு தான் இருக்கேன். அதான் இப்ப வேலைக்கு ஆள் போட்டிருக்குல்ல, அதனால அவனும் ஆடு மாடை பார்த்துக்கிட்டாலும் இந்த கோழியை வீட்டுல போட்டேன்னா பாட்டுக்கு கிடக்கும்லாம் மேய்ச்சிட்டு. ஆமா, வெளியில முட்டை வைக்கலனால வீட்டுக்காக ஆகிடும்ல. ஆமா லட்சுமி, அதுவும் சரிதான். பணக்காரங்களே இப்படிதான் இருப்பாங்க புள்ள இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் ஆத்தாது. மேலும் எனக்குன்னு எப்படி பத்திராளியக்கா ஆடு மாடுன்னு எல்லாம் வளர்க்குது. இனிமே கோழியும் வளர்க்கணுங்குதே. அதுலயும் சுட்டு பார்க்கலான்னு ஆசைப்பட்டுருச்சு. என்னமோ தெரியல இந்த பொம்பளை. அம்மா தான் அம்மன் சொல்லிக்கும் பிரோஜனம் இல்லாம இருக்கும். ஏதோ இந்த வாழைகளை எப்பனா கொண்டு வந்து அறுத்து போடுவாரு. பாயம் முனையும் பீடியும் சுத்தியும் 4 துணி வந்துச்சுன்னா எப்பனா தைக்கும். அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இப்படி ஆடு மாடு கோழின்னு வளர்க்கணும்னு விருப்பப்படலையே. அந்த பொம்பளைக்கு நல்ல ஆர்வம் தான். எல்லாத்துலயும் காசு கண்டு பழகிட்டுல. என்ன சரசு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா? நாங்கன்னு பழம் பறக்கலாம்ல. வேற நீ பறக்கிட்டு இருந்த இடத்துல நான் பழம் பறக்க வந்துட்டேன்னு நீ எதை நினைச்சு விட விடாதுல, அதான் கேட்கேன். நானும் இதுல பறக்கலாம்ல. பறக்குங்கக்கா, இதுல என்ன இருக்கு? நம்ம விட்டு இடமா யார் விட்டு இடத்துலயே வந்து நம்ம பறக்குங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பறக்கினாதான் சீக்கிரமா பறக்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஆமா, அதான் கேட்டேன். சரி, நீ பறக்கு. பரவாயில்ல எடுத்துறாளியக்கா, அரை முடக்கான பழம் பறக்கிட்டீல. நான் இன்னும் ஒரு வட்டை நரைக்கல. நானே என்ன காட்டாதான் பறக்கிருக்கேன். என்னதான் பேச்சா இருந்தாலும் கை வேலையை பார்க்கணும். அப்பதான் வேலை நடக்கும். வாய் மட்டும் பேசிட்டே இருக்கிறதுல இருந்தோன்னா கவனம் இருந்துச்சுன்னா வேலை நடக்காது. விறுவிறுன்னு அப்படியே பறக்கு. எவ்வளவு பழம் கிடக்கு உன் கண்ணு எதிர்க்க. வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிய நீ? ஆமாக்கா, நான் தான் இங்க இருக்கேன். மனசு பூரா எங்க அண்ணன் ஊர் கோயில் குடையில தான் இருக்கு. எங்க அண்ணன் ஊர்ல கோயில் குடையா. அதான் யோசனையிலேயே அப்படியே பறக்கிட்டு இருக்கேன் மெதுவா. எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? கோயில் குடைக்கு பெயர வேண்டியதானே. சும்மா எப்படிக்கா போக முடியும்? கூப்பிட்டா தானே போக மனசு வரும். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான். நம்ம ஊர் கோயில் கூடையே எங்க போய் வாக்கப்பட்ட ஊர் கோயில் கூடையே தான் பாத்துக்கிட்டானா. நமக்கு தான் என்ன அடுத்த மாசம் கோயில் கூட வருதுல்ல. ஆமா பத்தியில நமக்கு எப்பயும் புரட்டாசி ஐப்பசியில வச்சிருவோம்ல கோயில் கூட. இந்த தடவை லேட்டோ? ஆமா, இந்த தடவை தசரா முடிஞ்ச அப்புறம் வருது போல இருக்கு. அப்படிதான் எங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு சாமியாரை பார்த்து பேசி நாளை குறிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறமா என்னமோ வரி போடணும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. நான் அது பெருசா என்ன காதுல வாங்கல. விநாயகர் சதுர்த்தியோட பேசிட்டு இருந்தாரு. ஆமா, இனிமே நம்ம ஊர் கோயில் கூடையே தான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடணும். ஆடி வந்தா அல்வா கடை, அசைஞ்சு வந்தா மல்லிகை கடை, பழக்கும் பத்திர கடை, பதுக்கி வச்ச ரேஷன் கடை, கும்முன்னு தான் வாசம் வரும் குட்டி பூ கடை. நீ பழக்கடாதான், தங்க நகை கடாதான், ஆனா ஒரு துணி கடாதான் உனக்கு மட்டும் தேவைப்படாதே. அட, இந்த பக்கம்தான் எங்கேயோ கழுத கணைக்க மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக அது உமாலாக தான் இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக அவளாக தான் இருக்கும். நம்ம போய் தேடி பார்ப்போம். ஹோய் இந்த டி கப்பக்கல்லங்கே, ஹோய் என்ன டி கரக்குள்ளம்பே, ஹோய் அத்தடி அச்சி முறுக்கே, ஹோய். ஓய், அட நம்ம பாட்டுக்கு எதிர்பார்த்தா அது யாரு? ஓய், என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கங்க? பார்த்தா தெருல பெரிய பொண்ணு வியாப்பம்பளம் பறக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வளம் பறக்கலையா? நாங்களாம் ஒன்றா சேர்ந்து அங்கே பறக்கிட்டு இருக்கோம். நீ என்ன இங்கே வந்து தனியாக பறக்கிக்கிட்டு இருக்க?
கூட்டமா இருக்க இடத்துல அவ்வளோ எங்க என் பங்கையும் சேர்த்து பறக்கிடுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியாம நான் ஒரு இடத்துல புதுசா வந்து பறக்கிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து என்கிட்ட யாரும் என் பங்குல பங்கு போட வர முடியாதுல்ல. அதான் இந்த மரத்து பழத்தை அவ்வளோத்தையும் நானே எடுத்துடலான்ட்டு தான் நான் இங்க வந்து தனியா பறக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்த கண்டுபிடிச்சு நீ வந்துட்டியா? இதுல இந்த மரத்துல ஒரு பழத்துல கூட நீ கை வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் அம்மா. இதுல பூரா நான் தான் பறக்குவேன். ஏன்னா இந்த பழத்தெல்லாம் நான் தான் பார்த்தேன். அப்ப எந்த பழம் பூரா எனக்கு தான். நீயே அவ்வளோத்தையும் அவிச்சு தண்ணி குடி, எனக்கு வேண்டாம். உன்னைய காணோன்னு தேடினாவ, அதனால தான் உன்னைய தேடி வந்தேன். அட என்னைய தேடினாங்களா? என்னைய தேடுறதுக்கு இந்த உலகத்துல ஜீவன் இருக்கா? குந்தாணி தெரியும்ல, எங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ உட்காந்து பழம் பறக்கிறன்னு மட்டும் தெரியும். அதான் எங்கே இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வருவோமான்னு வந்தேன். வாரியா அப்படி இல்லை ஒத்தையில இருந்து இங்கேயே பறக்கிட்டு இருக்கியா? நான் இதை பறக்கிட்டு தான்ப்பா வருவேன். சரி, அப்போ லெச்சிட்டு போய் சொல்லிடுறேன், அவன் நாங்கள் தான் பறக்கிட்டு இருக்கா பழத்தை வரமுண்டாளான்னு. சரி சரி போ நான் பறக்கிட்டு வரேன். சரி, அப்போ நீ இங்கே பறக்கிட்டுரு. நாங்கள் அங்கே பறக்கி முடிச்சுட்டு வேறு தோட்டத்துக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தாவ. அப்போ நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே நிறைய பழம் கிடக்கான். போகும்போது என்னையும் கூட்டு போங்களா? விட்டுட்டு போயிடாதீங்க தனியா. கையோட வந்தால் கூப்பிட்டு போவேன். வரமுண்டேன்னு சொன்னோன்னா கடனு போட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு வேற பழம் பறக்கிறதுக்கு வேற தோட்டத்துக்கு வேற மரத்துக்கு போக வேண்டாமா? ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க முடியுமா உனக்காண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு? சரி சரி ஒரு 5 நிமிஷம்லாம் சேர்ந்து பறக்கிட்டு போயிருவோம். சேர்ந்தே போயிருவோம். ஆஹா, வாய்ப்பே இல்லை. நான் பறக்கினா அது எனக்கு தான் எடுத்துட்டு போவேன். எதுல வைப்ப கை நிறைஞ்சிரும்ல. நான் போட்டிருக்க கோட்டை கலத்தி கோட்டைக்குள்ள துணியில அவ்வளோத்தையும் பறக்குவேன். அப்ப வேண்டாம், நீ கிளம்பு, நானே பறக்கிட்டு வரேன். என்னமோ பண்ணி தொலை, உமா வரலையான்னு சொல்லிடுறேன். அப்படி சொல்லாத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். யாரி எடுப்பா, நம்மள விட்டுட்டு போயிருவாளோ போல இருக்கே. கடகடன்னு பறக்கிட்டு ஓடுவோம் நம்மளும். அம்மா மருமவளே, நீ என்னத்துக்கு போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டாடாக்க? இதுல என்ன இருக்குத்த? நீங்க தானே எப்பயும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியா இருக்கலாம்னு தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ நீ வேற, நீ கொஞ்ச நேரம் மதியம் படுத்து தூங்கலாம்ல. நான் சரின்னு அப்படியே கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு அந்தெல்லாம் எந்திரிச்சு போயிட்டு கதை பேசிட்டு வரேன். நீ கிடந்து தூங்குவான்னு பார்த்தேன்னா நீங்க உட்கார்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தியாக்கா இவ்வளோ நேரம்? ஆமாத்த, தூக்கமே வரல, கரண்டும் இல்லையா. கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன், அப்புறம் போர் அடிச்சுது. அதனால அந்த வேப்பம்பழம் கடந்ததெல்லாம் பிசிக்கி சரி அத்தை எப்பயும் இப்படி தானே காய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி செய்யலான்னு செஞ்சேன். எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுத்த, ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இதை கழுவி காய வைக்கணுமா இல்லைன்னா அப்படியே காய வைக்கணுமா? அதெல்லாம் கழுவிலாம் காய வைக்க தேவையில்ல, இப்படியே காய வச்சா போதும். நீ எதுக்கு வெயில கடந்து காஞ்சிட்டு இருக்க? எந்திரி போ, உள்ள போ. என் முகம் இதை பார்த்தானா சத்தம் போடுவான், என் பொண்டாட்டியே வேலை வாங்குறியான்னு. அட போங்கத்த, நீங்க வேற. உண்மையிலே அவன் கோவப்படுவாம்மா, என் பொண்டாட்டி எப்படி வெயிலில் போட்டு காய வைக்கான்னு கேட்பான். நீ போ, உள்ள போய் ரெஸ்ட் எடு. நான் 4 மணி பஸ்ஸுக்கு போல ரமணி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே ஒரு 4 சாமான் வாங்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா நீ வீட்டிலே தானே இருக்க, வேணா வாரியா 4 மணிக்கு 2 பேரும் போவோம். அப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் போக மாட்டேங்கிற. இங்கே வீட்டில் இருக்க, இல்லைன்னா கோயிலுக்கு போகிற, எவ்வளோதான். இந்த 2 இடமும் தான் போகிற, வேற எங்கேயுமே வர மாட்டேங்க. இந்த பயலையும் எங்கேயாவது கூட்டு போவலன்னு சொன்னால் போக மாட்டேங்க. வேலை கிடக்குன்னு வேலையே கட்டிக்கிட்டு அழியான். பரவாயில்லத்த, இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் இன்னைக்கு இங்கே கோயிலுக்கு போகணும், அதனால் பூ கட்ட வேண்டி இருக்குது. சரிம்மா, அப்போ உன் விருப்பம். சரி, ஏதாவது வாங்குறதா இருந்தால் வேணும்னா சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரித்தா, ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். சரி, நீ முத உள்ளவா. இந்த வரேன் த. அப்படியா, கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஆமாக்கா, அந்த பொம்பளை பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஊருக்குள்ள மட்டும்தான் கொடுக்காம இருக்குது. சரி, என்னைக்கு கல்யாணமா? 10 17 எனக்கு 17 நினைக்கேன். இந்த 10ஆம் தேதி வரப்போதே, அப்போ 17 இருக்கும். இனிமேதான் பத்திரிக்கை கொடுக்குமா இருக்கும்னு நினைக்க. ஊருக்குள்ள கொடுக்குமா கொடுக்காத தெரியல. அது எப்படி ஊருக்குள்ள கொடுக்காம அது கல்யாணம் வைக்கும்? 4 பேர் போனாதானே நாளைக்கு நல்லது கிட்டதுக்கு அது வீட்டுக்கு மத்தையிலும் போவாவே. அதுவும் எல்லாருக்கும் மொய்முறை செஞ்சிருக்கும்ல. பையன் கல்யாணத்துல தானே மொய்முறையை அதுவும் எடுக்க முடியும். ஆமா அப்பனா பத்திரிக்கை கொடுக்க தான் செய்யுமா இருக்கும். எனக்கு விஷயம் எங்க மாமியார் மூலமா தெரியும். ஏன்னா அதுவெல்லாம் ஒரு கோஷ்டி வெள்ள அந்த கோஷ்டி வெள்ள ஒன்னா பேசிட்டு நடக்கும்ல, அதுதான் சொல்லிச்சு. நம்மளை கண்ட ஒரு படியா பண்ணும்ல, அதனால நான் என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டேன். எதிர்க்க வந்துச்சுன்னா சிரிச்சுக்கிடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கேட்கறதுலாம் கிடையாது. எங்க மாமியார் லேசுப்பட்டதா, அது பிடிச்சி வச்சு அவ்வளோ காரியத்தையும் கேட்டுரும்ல. ஆமா ஊர்ல உள்ள அவ்வளோ சேதியும் தான் உங்க மாமியாருக்கு தெரியுமே. ஆமா, அது சரியான காரியக்கார பொம்பளை. அதுகிட்ட நம்ம விட்டு விஷயம் தான் வெளியே கசியாது. ஆனா அடுத்த விட்டு விஷயத்தெல்லாம் அப்படியே கேட்டு வந்து இங்க வந்து அப்படியே பொறிஞ்சு தள்ளிரும். நல்லது தானடே, மாமியார மருமகளும் ஒரு கதையே பேசுறதுக்கு நல்லா தானே இருக்கும். இருந்து நேரத்தை போக்குங்க பேசி. எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்க காதில் வாங்க முடியும். நிறைய பேசிட்டே இருந்தா தோத்தனு இது இருந்து அறுத்துக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு அறுத்துக்கிட்டு இருந்து நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுட்டு ஏதாவது ஒன்று எங்கேயாவது காதில் வாங்கிட்டு வந்துருச்சுன்னு வைங்களா, அதை யார்ட்டையாவது சொல்லுனாதான் அதுக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லாட்டின்னு அதுக்கு அன்றைக்கி தூக்கமே வராது. அதனாலேயே என்கிட்ட ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு நடக்கும். 24 மணி நேரமும் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு செவுத்துல காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல வேலைடே, உன் வீட்டு பக்கத்தில் நான் இல்லை, ஒரு 2 3 வீடு தள்ளி இருக்கேன்.
அதனால என் வீட்டு கதை தெரியாதுன்னு நினைக்கேன். இல்லாட்டின்னா உங்க மாமியார் என் வீட்டு சோத்துல தான் காத்த வச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன. அட நீங்க வேற போங்கக்க. உங்க முவ முந்தானத்து ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு உங்க முவ ஒரே ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்க முவளை பத்தி இன்னொருத்தர்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் சத்தம் போட்டேன். பெரிய பொண்ணு மாமியார்ட்ட நினைக்கேன். ஆமா அதுக்கிட்ட தான் தனி பொம்புக்கிட்ட நின்று சொல்லிக்கிட்டு நினைச்சு. எப்போ பார்த்தாலும் சாந்தி முவ ஃபோனில் பேசியா ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட பேசியேன்னு அது ஏதோ பயலா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா இப்போ பிள்ளையும் பேசியாவில் அந்த மாதிரி இருக்குமோலாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் பிடிச்சி சத்தம் போட்டேன். இந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, நாளை பின்ன வந்து சத்தம் போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது நிறுவன்ட்டு சத்தம் போட்டு விட்டுட்டேன். என்ன மீனா சொல்ற? என் பிள்ளையவா சொல்லிச்சு உங்க மாமியாரு? ஆமாக்க, அந்த பொம்பளை பேசினதுல நீங்க பெருசா எடுத்துக்கிடாதீங்க, நான் சொல்றேன். இதுக்கு தான் என் முகல வாசலிட்டு நின்று பேசாதன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். 4 பேர் 4 விதமா பேசுவவ. உள்ள நின்று உன் 2 பிள்ளைகிட்ட பேசிய எவட்ட பேசுவியோ உள்ள நின்று 2 நிமிஷத்துல பேசிட்டு போன வையின்னு. அவன் என்னத்துக்கு தெருவுக்கு வந்து பேசியான்னு தெரியல. அவன் போன போது அடிச்சு உடைக்கணும். அடுப்புக்குள்ள கொண்டு போட்டாதான் சரி வரும். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு போன ஒரு கேடு. அந்த போனனால தானே கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா என் பிள்ளையே. ஏக்கா நீங்க எதை என் மேல கோவப்படாதீங்கக்க. அந்த பொம்பளை அப்படித்தானே உங்களுக்கு தெரியுமில்ல. இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு நாள் உங்க மாமியார்ட்ட நான் கண்டிப்பா கேப்பேன்டே. அது உங்க பாடு, அந்த பொம்பளை பாடு எனக்கு தெரியாது. என் முவ 24 மணி நேரமும் புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருப்பாளே தவிர ஏதாவது ஒரு பிள்ளைகள்கிட்ட ஏதாவது டவுட்னா தான் வந்து போன் எடுத்து கேட்பா. இல்லாட்டின்னா அது கூட ஏமா நான் நாளைக்கு காலேஜில் போய் பார்த்துக்கிட்டேன்பா. நான் தான் இந்த போனில் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டு இங்கேயே படிச்சுட்டு போ, பள்ளிக்கூடத்தில் போய் உனக்கு நேரம் இருக்காதுன்னு சத்தம் போடுவேன். அவள் வீட்டுக்குள்ள நின்று பேசாமல் தெருவுக்கு போய் பேசுறதே இப்போ தப்பாக போச்சு. சரிக்க விடுங்க. உங்கள் பிள்ளைய பற்றி எங்களுக்கு தெரியாதா? அது என்னமோ பேசிட்டு போகுது, விடுங்க. இப்போதான் பொம்பளையும் பேசினாலும் தப்பு, ஆம்பளையும் பேசினாலும் தான் தப்புன்னு ஆகி போச்ச உலகம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்ல போங்க. அதுவும் சரிதான் போ. அதனால நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்க. அந்த பொம்பளைய நீங்கள் பிடிச்ச ஒரு நாள் கேள்வி நாக்கப்படுற மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறமா வாயை முடிக்கிட்டு இருக்குதான்னு பார்ப்போம். கேட்க தான் போகிறேன் பாரு.